அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்களோட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். மனிதர்களில் சில குரூரமான முகங்களை பற்றி விமர்சிக்கும் பொழுது அவங்க மேலே அளவு கடந்த கோபமும் அந்த குரூர முகங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களையோ ஆண்களையோ பார்க்கும் பொழுது அதிக அளவில் மன பாதிப்பும் உருவாகிறது நமக்கு தான். ஏன்னா அவங்களுடைய இடத்துல நின்று அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறதுனால டோட்டலாக அஃபெக்ட் ஆகிறோம். ஒன்று எமோஷ்னலி, ஒன் மென்டலி. இது ரெண்டு விஷயத்துலேயே நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம். அப்படி பாதிக்கப்படுகிற ரெண்டு விஷயம்தான் அஜித் குமாருடைய மரணம் ஒன்று. அடுத்து அதே சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு மரணம், ஸ்கூல்ல ஏற்பட்ட மரணம். அது பின்னாடி இப்ப இந்த பொண்ணோட மரணம். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்களோட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் போய் சொல்றேன்னு நினைக்கல. சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்போ நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்க, ஏன் இப்படி ஆயிட்டான்னு எனக்கு தெரியல. உங்களால என்ன ஏத்துக்கவும் முடியல, ஏத்துக்க விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்போ. எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை குடிக்கல. மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா ஈவன் டார்ச்சர் பண்றா. என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல. இந்த பெண்ணோட மரணத்துல மிக கடுமையான மன வலி. அந்த பையன் அந்த நிமிஷமே அவ்வளோ வலிகளை தாண்டி அவ்வளோ விஷயங்களும் அன்னைக்கே அப்படி மரணிக்கப்படுறான். இங்கே இந்த பொண்ணு தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சு அவ்வளோ நாளுக்கு அப்புறம் தன்னால் தாங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த பொண்ணு சாகணும். ஒரு குடும்பம் சொல்லி வரும்பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லா பெண்களுக்கும் தெரியும், எல்லா ஆண்களுக்குமே தெரியும். சகித்தல் அப்படிங்கிறது பெண்களுக்கே உரிதானது அப்படிங்கிறது மாதிரியே பல காலகட்டங்களாக இப்படியே உருவாக்கி வச்சுட்டே இருக்காங்க. பெண்ணுரிமைன்னு சொல்லி மற்ற இடத்துல எல்லாம் பேசுகிறோம். ஆனால் அந்த பெண்ணுரிமை ஆடைகள்லையும் வெளியில் போய் ஆட்டம் போடுறதுல தான் அதிக அளவில் காணப்படுதே தவிர பெண்ணுரிமை எதுக்கு அப்படிங்கிறதுவே மேக்ஸிமம் சரியான ஒரு முறையில் போதிக்கிற அளவுக்கு எங்கேயும் கிடையாது. மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு. நம்ம நீயும் நானும் சமம்ன்ற விஷயத்த குடிக்கிறதுலையும் கூத்தாட்டம் போடுறதுல தான் காட்டுறோமே தவிர உணர்வு பூர்வமாக செய்யக்கூடிய எந்த காரியத்திலையும் நம்ம காட்டுறது கிடையாது. அந்த உணர்வு பூர்வமான செய்யக்கூடிய காரியங்களை காட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பெண் கண்டிப்பான முறையில் உயிரை தன்னைத்தானே மாற்றிருந்திருக்க மாட்டா. பெரிய மரண வலி தான். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில நானும் கடந்து வந்திருக்கேன். ஸோ அந்த பொண்ணு சொன்ன ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மனசு பாதிப்பாச்சு. என் பேச்சை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அந்த வாய்ஸை கேட்கும்போது அப்படியே இதயத்தை அறுக்கிறதானக்கட்டா இருக்குது. இதயத்தை அப்படியே கிழிச்சு அறுக்கிறானட்டா இருக்கு. என் பேச்சை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. நான் சொன்னாலும் நீங்கள் நம்பலை. யார்கிட்ட சொன்னாலும் இது இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணாக இருந்து நான் என்ன பண்ண, வேற என்ன பண்ண முடியும் என்னால்? சொசைட்டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களோட மான மரியாதை, இன்னொரு பக்கம் என்னுடைய வலி, என்னுடைய வேதனைகள், என்னுடைய வாழ்க்கை. நான் யாருக்கு நல்லவளாக இருக்கட்டும்ன்ற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு தானே கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்டுருச்சு. விடை கிடைக்கல, முடிச்சுக்கிடுச்சு அந்த பொண்ணு வாழ்க்கை. எனக்கு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய மிக பெரிதான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் பொண்ணு ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லுதுன்னா அது இருக்கா இல்லையான்னு போய் அந்த இடத்துல இன்னும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது கூட உங்களுக்கு மனசு வரலை அப்படிங்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் எதற்கு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறீங்க? எனக்கு அந்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது சப்புன்னு இருக்கணும்னு தோணுது. உன் பிள்ளை ஆல்ரெடி கதறி சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, சீரியஸ்லி ரொம்ப நல்ல பொண்ணு. நான் வேற ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து அந்த சொசைட்டி என்ன பேசும்ன்ற அளவுக்கு யோசிக்கிற மென்டாலிட்டி இருக்கிற ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட வச்சிருக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. அதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க. மென்டல் தனமா அதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க. இன்னைக்கு ஐயோ என் பிள்ளைய கொண்டு பிள்ளைய கொண்டதாவே இல்லை நீங்கள். அந்த பிள்ளைய கொண்டது அவங்க கிடையாது, நீங்கள். ஏன்னா பெற்றதுலேருந்து நீ தான் உன் பிள்ளைய பார்த்து வளர்க்குற. உன் பிள்ளை கேரக்டர் என்னன்னு தெரியும். உன் பிள்ளை என்ன பேசும் பேசாதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். வெளி உலகத்திலே உன் பிள்ளை என்ன மாதிரி பேர் எடுத்து வச்சிருக்குங்கிறது உனக்கு தெரியும். தெரிஞ்சும் ஒரு குடும்பத்தில் போய் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு சொல்லும்போது உன்னால் அந்த விஷயத்தை கிரகிச்சு ஐயோ இந்த விஷயம் நடக்குது, என் பிள்ளைக்கு நடக்குது, நான் என் ரத்தத்தை கொடுத்து வளர்த்தேன், என் சம்பாத்தியத்தில் வளர்த்தேன், ஒரு நாள் தூக்கத்தை கெடுத்து என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன்ற ஒரு யோசனையே இல்லாமல்
நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழு. எது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறது? இன்னைக்கு உன் குழந்தை இறந்து போயிடுச்சு. எப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நீ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எதுக்கு கதற? எதுக்கு நியாயம் கேட்குற? அந்த பிள்ளையோட நியாயத்தை கடவுள்கிட்ட கேட்டு போயிடுச்சு. அந்த பிள்ளை நியாயத்தை கடவுள்கிட்ட கேட்டுட்டு போயிடுச்சு. நீ ஏன் கதற? நீ எதுக்கு என் மகள் இந்த மாதிரி பண்ணிட்டான் அவனுக்கு நீதி கொடுக்க நீ தண்டனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன கேட்டால் உன்னை தான் தண்டிக்கணும். உரிமை அவனுக்கு கிடையாது. பெத்த உனக்கு தான். சாகுற வரைக்கும் அந்த பிள்ளையோட பெத்த உரிமை உனக்கு தான். விட்டுட்டீங்களே, அந்த பிள்ளையை விட்டுட்டீங்களே. எவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டை விட்டு வெளியில் வராமல் அந்த விஷயத்த நான் சகிச்சு போகணுன்ற அளவுக்கு அந்த பொண்ணு யோசிச்சிருந்திருக்கும். அந்த பிள்ளை இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, அதை கேளுங்க. அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், என்ன பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் போய் சொல்றேன் நினைங்களா? சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்போ நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு மென்டல் டார்ச்சர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபிசிக்கல் டார்ச்சர். சுற்றில இருக்கிறவங்க அந்த பொண்ணை மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவன் புருஷங்காரன் ஃபிசிக்கல் டார்ச்சர். மென்டல் டார்ச்சர்னா என்ன? வார்த்தைகளினால் சாவடிக்கிறது. இன்னொன்று உடல் ரீதியாக பாதிக்கப்படுறது, ஃபிசிக்கல் டார்ச்சர். ரெண்டே இந்த பொண்ணு அனுபவிச்சுட்டு இருந்திருக்கு. எத்தனை நாளைக்கு அனுபவிக்கும்? எவ்வளோ அனுபவிப்பான்? ஒரு பெண்ணுக்கு தாங்க முடிகிற அளவுக்கு தான் தாங்குவா. இல்லை அப்படின்னா ரெண்டு விஷயத்த சூஸ் பண்ணுவா. ஒன்று, ஓடா விளக்கண்ண மயிரே நீ எல்லாம் என் மூடிக்கு சமண்டா வெண்ணான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துடுவா. இல்லையா இந்த பொண்ணு பற்றியாட்ட நான் பாருங்க இதையும் செஞ்சுருப்பான். பேச முடியல என்னால். அந்த அளவுக்கு மனசு ரொம்ப ரணமாகுது. ஏன்னா அந்த இடத்துல அந்த பிள்ளையோட தனக்கு கேட்க ஆள் இல்லை அப்படின்ற ஒரு மனவலி எந்த அளவுக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் வீட்டு சைடில் எனக்கு வந்துட்டு ஒரு மாப்பிள்ளை வீட்டார்கள் இப்படி எவ்வளோ கேவலமாக கேட்கணுமோ அவ்வளோ கேவலமாக கேட்கணும். கேட்கறதுக்கு யாரும் இல்லை, யாரும் வரமாட்டாங்க. இவன் அடிக்க மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அவனை அட்டாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி கூட்டங்கள் தான் அதிக அளவில் மாப்பிள்ளை குடும்பங்களில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4-5 பெண்களை எடுத்துகிட்டு வேணா அந்த பொண்ணு வாய் பேசுது செய்து வைக்குதுன்னு எவ்வளோ வேணாலும் குறைகள் சொல்லிடலாம். அவங்க அம்மா வந்துட்டு அவங்க குடும்பத்தை கெடுக்குது, அவங்க அம்மா பேச்சு கேட்டு நடக்குதுன்னு கிட்டத்தட்ட நீங்கள் கைவிட்டு எண்ணக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்களை தான் நீங்கள் காட்ட முடியுமே தவிர இந்த மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, மச்சினின் கொடுமை, நாத்தனார் கொடுமை, புருஷன் கொடுமை இதுதான் இந்த வேர்ல்டில் இன்னும் அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு விடிவு காலமே கிடையாது. ஏன்னா இவங்க எவனா அடித்தா தாங்கிக்கிடுவாங்க, நம்மளை கேட்க மாட்டாங்க அப்படின்றதுனா வீட்டில் இவங்க பண்ணுற வேலை. இப்போ இவங்க பண்ணும் பொழுது இங்கே இவங்க குடும்பம் ஐயோ பொண்ணோட வாழ்க்கை போயிருமேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சகிக்கிறாங்க. இல்லை அதற்கு மேற்பட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள போய் வாய் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க. தென் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அந்த பெண்களை வந்து அடக்குமுறை பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் எதற்கு? வாழ்க்கைங்கிறது எதற்கு? ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையோட வாழ்க்கை இதுக்கு நீ வந்துட்டு உனக்கு இதில் செக்ஸ் தான் தேவை, அவளை மாதிரி ஒரு உடல் தான் தேவைன்னா விபச்சாரம் பண்ணுறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் விபச்சாரம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அரிப்பை தீர்த்துக்கலாமே. எந்த உடலில் எந்தெந்த பாகங்கள் அரிப்பு எடுக்குதோ அந்த அரிப்புகள் முழுவதையுமே போய் அந்த விபச்சாரியின் இடத்துல போய் தீர்த்துக்கலாமே. அவன் நல்லா வச்சு செய்ய தான் செய்வா, நல்லா வச்சு செய்வா. எதுக்கு தேவையே இல்லாமல் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை எதுக்கு கெடுக்கணும்? அத்தனை வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தது இந்த மாதிரி வந்துட்டு சீரழிஞ்ச பொறுக்கி நாயர்கிட்ட கொடுக்கறதுக்கா? அதுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன தலையெழுத்தா எழுதப்பட்டு இருக்குதா? இல்லை உன் வாழ்க்கை அந்த பெண்ணு சீரழிச்சிச்சா? முன்பகைகளா? எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணை தான் என்ன கேரக்டர்னு தெரிஞ்சா தயவு செய்து ஆண்கள் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணாத. ஓ வாழ்க்கைக்கு தேவை செக்ஸுவல் அண்ட் பணம் அப்படின்னு தான் நினச்சா படித்து சம்பாரி. செக்ஸுவல்லையும் தேவைன்னா வெளிநாடு போய் அவகிட்ட படுத்து வந்துருச்சுவா. என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் நீ அதுக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை தேவையே இல்லாமல் கேள்விக்குறியாக்கி ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு போதைப் பொருளாகவும் காம பொருளாகவும் நீ பார்த்து அந்த பெண்ணை அடிமைத்தனப்படுத்துகிற மிகப்பெரிய தவறு. அப்படி செஞ்சுதான் இப்போ எல்லாம் என்ன நம்ம பண்ணுறாங்க? வாழ்றது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய சமூகத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் விடுவி என்ன? யாருக்காவது ஒரு ஆளுக்காவது கடுமையான தண்டனைகள் இந்த சட்டம் கொடுத்து அடுத்து ஒருத்தன் ஒரு பொண்ணு மேலே கை வச்சு இந்த அளவுக்கு வேதனைப்பட்டு போக விட்டுருந்துருப்பானா? பயம் இருந்திருக்கும்ல. உங்கள் சட்டங்கள் கடுமையாக்கப்படாததுனால தான் இவனுங்க ஜாமீனில் வெளியில் வந்துட்டு மறுபடியும் அடுத்த கல்யாணம் போகிறாங்க. எத்தனை சீரியல்களில் நடித்த பெண்களை சீரழிச்சவனுங்க, அந்த பொண்ணுங்களை வந்துட்டு ஒன்றுக்கும் இல்லாமல் தற்கொலைக்கு தூண்டினானுங்க எல்லாவனும் இன்னைக்கு மறு கல்யாணம் முடிச்சு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பிள்ளைங்க செத்து போயிடுச்சு. எத்தனை பேர் விரல் விட்டு என்னலாம் நம்ம லவ் ஃபெயிலியர்னால கொடுமையினால எத்தனை விஷயங்கள்ல பெண்களுக்கு இது என்ன அடிமைத்தனம்ன்ற ஏற்பட்ட அடிமைத்தனம்ங்கிறது இதுதாங்க அடிமைத்தனம். இதுலேருந்தே வெளியில் வாங்கன்னு சொல்கிறோம். உங்களால் சகிக்க முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் சகிங்க. முடியாதுன்ற பட்சத்துக்கு என்னுடைய அட்வைஸ் நான் சொல்கிறேன், என் மனசார நான் சொல்கிறேன். இதனால் வரைக்கும் நான் யாரையும் விட்டு விலகிவான்னு நான் சொன்னதில்லை. நான் வந்துட்டு என்னோட இதில் வச்சு நான் சொல்கிறேன். நான் ஒரு தாங்க முடியலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ரொம்ப தாங்க முடியலை, எனக்கு இதுக்கு மேலே வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ராத்திரிக்கு ராத்திரியோ இல்லை விடிய காலையிலையோ உன் பேக்கை தூக்கிட்டு கிளம்பி
ஒரு நல்ல அதுக்கு முன்னாடியே போய் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்து வச்சிரு. நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்து வச்சிரு. போய் ஸ்டே பண்ணிட்டு ஸ்டேஷனில் கொண்டு போய் மறுநாள் காலையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி டார்ச்சர் நடக்குது, நான் தனியாக வாழ விரும்புகிறேன், என்னை யாரும் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உன் பாட்டுக்கு உன் லைஃப்பை நீ ரன் பண்ணு. நீ லேடிஸ் ஹாஸ்டலில் இருந்துகிட்டே போய் தினக்கூலி வேலைக்கு போய் கூட நீ உன் சந்தோஷத்தை நீ நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ. யாருக்காகவும் நீ வாழணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே உன் பேச்சை கேட்கல, உன் உணர்வுகளை மதிக்கலை, உன்னை உதாசீனப்படுத்துகிறாங்க, உன்னை கேவலப்படுத்துகிறாங்க, என்னைய துச்சமாக மதிக்கிறாங்க, என்னை யாரும் நம்பலை, என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இதை தாங்கிப்போன்னு சொல்கிறாங்க. வேண்டாம், தாங்குங்க. ஒரு லிமிட்டேஷன். ஒரு பொண்ணு தமிழா நிகழ்ச்சியில் கேட்டுருந்துச்சு, சார் எது வரைக்கும் தாங்கணும்? அவன் என்னை அடித்தான் தாங்கிக்கிறேன், என்னை மிதிச்சான் தாங்கிக்கிறேன், என் உயிர் போகிற வரைக்கும் தாங்கட்டுமா? அந்த வார்த்தையோட வலி என்னன்னு தெரியலையோ. அந்த மாதிரி ஒரு வழிகள் எல்லாம் பார்த்து வர இந்த பொண்ணுங்க சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. பெண் போராளிகள் நிறையா இருக்காங்க. ஏன் உங்களால் அதை விட்டு வெளியில் வர முடியலை? என்ன சொசைட்டி உங்களை சாதிச்சு கிழிச்சு பிடிங்க தள்ள போகுதுன்னு தெரியல. சொசைட்டிங்கிறது நீங்கள் தாங்க. நீங்களும் நானும் தான் சொசைட்டி. உன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தாலும் பேசத்தான் செய்கிறான், நல்லா இருந்தாலும் பேசத்தான் செய்கிறான். எவ்வளோ நீ ஒழுக்கமாக இருந்தாலும் பேசத்தான் செய்கிறான், ஒழுக்கம் கெட்டு போனாலும் பேசத்தான் செய்கிறான். வேற ஒருத்தவன் பணம் காசு இருக்கிறவனோ, சத்தம் போட்டு பேசுகிறவனோ, இல்லை ஆள் பலம் இருக்கிறவனோ, அவன் அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தாலும் இன்னொருத்தவனை கை நீட்டி குறை சொல்லி இவன் தப்பானவன் கையை காமிச்சிட்டா அவன் பேச்சு தான் கேட்கும் இந்த சமூகம். உன் பக்கத்தில் இருக்க நியாயத்தை கேட்காதுங்க. யாருக்காக பயப்படுற? எந்த சொசைட்டிக்காண்டி பயப்படுற? உன்னைய கேவலப்படுத்துகிற சொசைட்டிக்காண்டியா? உன்னைய சீங்கிற சொசைட்டிக்காண்டியா? அவனுக்காண்டியா நீ பிறந்து வந்த? பெண்களுக்கு நான் கேட்குறேன், அவனுக்காண்டியா நீ பிறந்து வந்த? அதற்காக நீ ஏறெடுத்து போய் அகராதித்தனம் பண்ணிக்கிட்டு நைட் கிளப்புக்கு போயிட்டு இன்னொருத்தவனை ஏமாற்றிக்கிட்டு அடுத்தவன்கிட்ட வந்துட்டு எச்சத்தனம் பண்ணிட்டு வாழ்றதுக்கெல்லாம் நான் ஆதரவு சொல்லலை. சுதந்திரங்கிறது என்ன தெரியுமா? சரியான விஷயத்தை செய்கிறது தான். சரியில்லாத இடங்களில் நிற்காம சரியான இடத்துல நின்று தனக்கான விஷயத்தை மட்டுமே தேடிக்கிறது மட்டும்தான். இந்த விஷயம் தப்புன்னு தெரிஞ்சுன்னா நோ வே, நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு அது சரின்னு படித்தா ஆமாம் நான் அதை செய்வேன். எந்த விஷயத்தில் பெண்கள் தைரியமாக இருக்கீங்க? எந்த விஷயத்தில் தன்னோட வாழ்க்கை தைரியமாக ரன் பண்ணுறீங்க? எதுவுமே கிடையாது. இன்றைக்கி பேசுவான், நாளைக்கு பேசுவான், நாளை கழிச்சு பேசுவான், 10 நாள் பேசுவான், ஒரு வருஷம் கூட பேசிட்டு போட்டுவான். அடுத்தவன் பேசுகிறவன் எங்கே நிற்பான்? அதே இடத்துல தான் நின்றுட்டு இருப்பான். கேட்டு நீ கடந்து ஓர நீ ஒரு உயரத்துக்கு போயிருப்ப. நீயும் அவங்க கூடயே கேட்டுட்டு அதே இடத்துல நின்னா அந்த இடத்த விட்டு நீ மண்ணுக்குள்ளே தான் போகணுமே தவிர முன்னேற முடியாது. பெண்கள் மன தைரியம் அதிகமானவர்கள். ஆனால் அவங்கள மனசை உடைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வன்மம் முடிச்ச ஒரு கேரக்டர்கள்னா பார்த்துக்கோங்க. பெண்களுடைய மன வலிமையை உடைக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கேவலமான கேரக்டர். ஒரு ஹிந்து புராணமே ஏதோ ஒரு இதில் நீ அந்த சாமியை போய் எதிர்த்து நில்லு, என்ன செஞ்சாலும் எதிர்த்து அவளை ஜெயிக்கவே முடியாது. வேற என்ன சொல்லணும்? அவளை தேவையில்லாத விமர்சனம் ஒன்று மட்டும் பண்ணிப்பார், உடஞ்சு போயிடுவா. அந்த நேரத்தில் நீ அவளை ஜெயிச்சிடலாம். ஆயுதம் பெண்களுக்கு எதிராக திருப்பப்படக்கூடிய ஆயுதம் இதுதான். பெண்களை விமர்சிக்கிறது, பெண்களை விமர்சிக்கிறது, பெண்களை சொந்த குடும்பமே விமர்சிக்கிறது, பெண்களை சொந்த குடும்பத்தின் ஆண்களை விமர்சிக்கிறது, சொந்த குடும்பத்தின் ஆண்களை அயோக்கியத்தனம் பண்ணி பொறிக்கத்தனம் பண்ணி வச்சிருப்பான் அந்த பொண்ணை. ஆனால் இருந்து அவன் போய் யோக்கியகார டேஷ் மாதிரி பெண்கள் அசிங்கப்படுத்துவான். இதுகளாம் பிறந்ததுக்கு பிறக்காமல் இருந்திருக்கலாம், இதுகளை பெற்றதுக்கு பிறக்காமல் இருந்திருக்கலாம். வரம்போட்டு எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் வேறு நல்ல குழந்தைகளாக பிறந்திருந்திருக்கலாம். இந்த மாதிரி தருதலைகளை பெற்று போட்டு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு, ஆண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு என்ன சாதிக்க போகிறாங்க, என்ன பிடுங்க போகிறாங்கிறது தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நான் பெண்களுக்கு என்ன சொல்கிறேன், யார் எதிர்த்து நின்றாலும் சரி, யார் உங்களை எவ்வளவு கேவலமாக பேசினாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, உன் முகத்துக்கு நேராக நின்று நீ விபச்சாரி என்றோ, நீ வேசித்தனம் என்றோ, உன்னை எப்படி வேணாலும் உன்னை காரி துப்புனாலும் தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இரு. அதை சொல்கிறதுக்கு அந்த நாய்களுக்கு தகுதி கிடையாது, அந்த தராதரம் கட்ட ஜென்மங்களுக்கு தகுதி கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரீப்ளே பண்ணி நீங்கள் அதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் அதை மைண்டில் நீங்கள் ஏற்ற ஆரம்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அன்னையிலேருந்து உங்களுடைய வாழ்நாள் கம்மியாயிட்டு இருக்கு. உங்களுடைய மரணத்தை நீங்களே தேடிக்கிறீங்க. இந்த நாய், இந்த பரதேசி சொல்கிறதுக்கு யார்? நாயின்னு சொன்னால் கூட நாய் ரொம்ப நன்றி உள்ளது. நம்ம இந்த பரதேசியெல்லாம் சொல்கிறதுக்கு யார்? இவெல்லாம் நம்மகிட்ட பேசணும். அவ்வளோதானடா, இவ்வளோதானடா பேசுவ நீ, இவ்வளோதானே பேசுவேன், வேற என்ன பேசுவேன்? அவ்வளோதானே, வேறு ஏதாவது இருக்கா? எக்ஸ்ட்ரீம் ஏதாவது இருக்கா? எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த வார்த்தை போகுங்கிறத பெண்கள் மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவனா இவ்வளோ தான் பேச முடியும், இதுக்கு மேலே என்ன வார்த்தை இருக்கு இவன் போட்டு பேசுறதுக்கு? இனி மிஞ்சி போனா அண்ணன் கூட படத்தை அக்கா வச்சு கூட படத்தை கூட போடாடே, அவ்வளோதானே நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? தாண்டி போய் பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லுவேன், உதுத்து விட்டுட்டு தெரியுறா, போய் இருந்துட்டு போய் ஆமா அப்படி சொல்லிட்டு இருந்துட்டு போ. இவங்களெல்லாம் கடந்து போகணும்னு நினைச்ச இந்த வார்த்தைகளை சகிக்கக்கூடிய பலன் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் வார்த்தைகளில் உடைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை உடைக்கிறதுக்கு 1000 கத்தி ரெடியாக இருக்குது. உங்களை உடச்சி தள்ளுறதுக்கு 1000 கத்தி ரெடியாக இருக்குது. அந்த கத்திகளை உடைச்சிட்டு நீங்கள் வெளியில் வாங்க. நீங்கள் வெளியில் உங்கள் சந்தோஷங்களை நீங்கள் வாழ்றது அடுத்த நாளே உங்களுக்கு கடவுள் உங்கள் உயிரை எடுக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு நாள் வாழ்க்கையாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும். யாருக்கு பிடிச்ச மாதிரி கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும். ஆண்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிறாங்க. பெண்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை ஒன்று அவங்க தேர்ந்தெடுக்கிறது கிடையாது.
அவங்க பிறந்ததுலேருந்து ஒரே வீட்டுக்குள்ள இருந்து, ஒரே இதில் வளர்ந்து, ஒரே தாய் தகப்பனோட இருந்து, ஒரே தாய் தகப்பனோட தான் சாகுறாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. வேற ஒரு இடத்துல இருந்து வந்து, வேற ஒரு இடங்கள்ல போய் படிச்சு எந்திரிச்சு, வேற ஒரு கல்யாணம் பண்ணி, வேற இடத்துல நம்ம வாழ்ந்து, வேற குடும்பத்த அக்செப்ட் பண்ணி, அவங்களுக்கு தேவையான மாரி நம்மள நம்ம மாத்திக்கிறோம். ஆண்கள் யார் மாத்திக்கிறா? யார் மாத்திக்கிறா? அப்படி மாத்திக்கிறாத ஒருத்தவனுக்காண்டி உயிர குடுக்குறதுல என்ன நியாயம் இருக்கு? உன் பெற்ற தாய் தகப்பன் கெட்ட பேர் வரும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு படி எடுத்து வைக்க தயங்குன இன்னைக்கு அந்த பொண்ணு இழந்ததுக்கு அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? வலிகளோடயே வாழ்ந்து வலிகளோடயே செத்து போச்சு. வாழ வேண்டிய வயசு இல்லையா? வாழ வேண்டிய வயசு இல்லையா? செத்துருச்சு. நாளைக்கு இந்த 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 கேடுகெட்ட ஜென்மம் இவ போனா என்ன? ஜாமீன்ல வெளியில வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி கெத்தா நடந்து போவியா? அவ்வளோத்தான் நடந்து போவியா? அப்படிப்பட்டவங்களை விட்டு வைக்கலாமா முதல்ல? அரசாங்கம் இப்படிப்பட்டவங்களை தண்டனை கொடுக்கக்கூடாதா? அது வரதட்சணை கொடுமை மட்டுமே கிடையாது. அது வரதட்சணைன்றதே கிடையாது. என்னை பொறுத்தவரை அது வரதட்சணை கிடையாது. பெற்றோர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. ஏன்னு கேட்க அந்த பிள்ளைக்கு நாதி இல்லைன்னு அந்த பிள்ளைய நீங்க கொடுத்த நிலைமை அந்த பிள்ளை நினைக்கல, அப்படி நினைக்கல. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கல. நினைக்க போய் எல்லார்கிட்டையும் சொல்லி இருந்திருக்கு. அதனால யார்கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி இது இயல்பு தானன்னு சொல்லி இருந்திருக்கீங்க. எது இயல்பு? எது இயல்பு? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை போட்டு காலமெல்லாம் மிதிச்சுக்கிட்டே இருக்கிறது இயல்பா? அவனுக்கு இருக்கிற சரீரம் தானே பெண்களுக்கும் இருக்கு. அவனுக்கு எப்படி வலிக்கும் அதே மாதிரி தானே பெண்களுக்கு வலிக்கும். இதே அடியா ஆணை அடிச்சா ஆண் தாங்குவானா? தாங்குவானா? அசிங்கம் இல்ல? அசிங்கம் இல்ல? ஆண்களே, உங்களுக்கு நாங்க சேவகம் செய்யறதுக்குன்னு படைக்கப்பட்டவர்கள் இல்லை. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுக்கணும்னு படைக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு ஆறுதலாக்க படைக்கப்பட்டவர்கள் தானே தவிர, உங்களுடைய காலின் கீழ இருக்கிற செருப்புக்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா, நான்லாம் என் மயிருக்கு துச்சமா மதிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் நான். அன்புக்கு மட்டுமே பெண்கள் அடிபணிஞ்சு பழகணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவள் நான்லாம். அந்த மாதிரி அன்புக்கு அடிபணிங்க. அன்பு இல்லாத இடத்துல துளி அளவுக்கு அடிபணியாதீங்க. அதே அன்பை வச்சே உங்களை டார்ச்சர் பண்றாங்கன்னா, அது உண்மையான அன்பே கிடையாது. விட்டு தயவுசெய்து வெளியில வந்துருங்க. ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒரு பெண்ணை கை நீட்டுறதுக்கு முன்னாடி நீ அடிக்கிற அடி, அதே அடி அந்த பொண்ணு உன்னை திரும்ப அடிச்சாலோ, நீ குடுக்குற வேதனை அந்த பொண்ணு திரும்ப உனக்கு குடுத்தாலோ, நீ தாங்கிக்கிருவியான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் குடு. ஆனா அதுக்கப்புறம் கடவுள் கையில இருந்து கிடைக்கிறத வந்து யாராலையும் மாத்திக்கிற முடியாது. நீ எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு இது பண்ணாலும் சரி, கடவுள் கையில இருந்து சம்பாதிக்கிறது குடுக்குறத வந்து உன்னால வந்துட்டு மறுக்கவும் முடியாது, வாங்காம உன்னால ஐயோ எனக்கு வேணாம் நீ கெஞ்சினா வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய நீதி கண்டிப்பா ஒரு காலத்துல கிடைச்சிருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து தற்கொலை ஒரு தீர்வு கிடையாது. இந்த காலத்தை எதிர்த்து போராடுங்க. இப்ப இந்த காலமே இப்படி இருக்குன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய காலமெல்லாம் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். என் பிள்ளைக்கெல்லாம் நான் சொல்லி வளர்க்குறேன். நான் நிறைய சொல்லி வளர்க்குறேன் நான். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறணும், எதை சரி பண்ணிக்கிறணும். ஸோ அதனால வந்துட்டு ஷேர் பண்றாங்க பிள்ளைங்க அப்படின்னா, அது உண்மையா இல்லையாங்கிற முதல்ல தெரிந்துக்கங்க. உண்மைன்னு தெரிய வந்துச்சுன்னா, அது எப்பேற்பட்ட கோடீஸ்வர புடுங்கியா இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட வாழ்க்கை நமக்கு தேவையே கிடையாது. இப்படி ஒருத்தவனோட உங்க புள்ள வாழ வேண்டியன்னு அவசியமே கிடையாது.